விஜய் நடந்துக்கிற சில விஷயங்கள் பொது வெளியில் நம்ம யார், நம்ம எதுக்கு சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னு அப்படி இடது கையில் அப்படி தட்டி விடுற மாதிரி ஒரு நடந்துக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னா விஜய், இதெல்லாம் திமிரு. ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணை மையப்படுத்தி வருது, குற்றச்சாட்டை எழுப்பி உங்கள் மனைவி தான், அதே பெண்ணோட போய் நான் மேடை ஏறுவேன். என்ன சார் பொது மேடையில் ஏறுறது ஒரு குத்தமா சார்? எந்த சூழலில் ஏறுறீங்க? என்ன பாடி லாங்குவேஜ்? நீங்கள் உங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எதை கடத்துறீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ளூ கலர் சட்டை போட்டு போயிட்டார், ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸு அட்டன் பண்ணுறாரு, போயிட்டார் வெளியில். அடுத்து இந்த அம்மா போகிறாங்க, அதே ப்ளூ ட்ரெஸ் போட்டாங்க, ஒரு பதிவு போடுறாங்க, 2 பேருமே ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன சார் சொல்லி தர்றீங்க? உங்களை நோக்கி வர இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன விளையாட்டு பொம்மைகளா போச்சா? பொது இடத்துல விளையாடுற விஷயமா சார் அது? சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் கட்டின பொண்டாட்டி சட்டப்பூர்வமாக உங்களை விட்டு பிரியாத போது இன்னொரு பெண் உங்க வாழ்க்கையில விளையாடுவாங்க, அதை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு விளையாடுவீங்க. இந்த இளைஞர்கள் பார்த்தா என்ன சார் நினைப்பான்? இந்த விஷயம் அவன் மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும் கூட ஒரு துளி கூட பொறுப்பு இல்லையா விஜய்க்கு? உலகம் 1000 சொல்லட்டும், நான் விஜய் மீது வைத்திருப்பது தூய நட்பு. ஆனாலும் இப்படி ஒரு விமர்சனம் பொது வெளியில தவறான கண்ணோட்டத்தோட வருதுன்னா நான் பேசாம தானே சார் இருக்கணும்? சீண்டிக்கிட்டே இருந்தா புரியுதுங்களா? அப்போ நான் விஜய் கிட்ட தான் நிற்பேன். ஒன்று அவங்கள நீங்க கண்டிக்கணும், தேர்தல் முடிகிற வரைக்குமே பேச. அப்போ தேர்தல் காலத்தை நீங்க என்ன சொல்றது, ஒரு கைப்பந்து மாதிரி ஒரு விளையாட்டு மாதிரி ஆக்கிட்டீங்களே சார். சித்தாந்தம் பேசின களம் சார், கொள்கை பேசின களம் சார், அந்த வாழ்வாதாரத்துக்கு போராடுற களம் சார் இந்த தேர்தல் களம். எவன் வந்தா நம்ம வகுத்துல அடிக்க மாட்டான், யாரு வந்தா குறைஞ்சபட்சம் நமக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுப்பான்னு தீர்மானிக்கிற இந்த தேர்தல் நடந்துக்கிற இந்த கொதிப்பான நேரத்துல அவரும் ப்ளூ ட்ரெஸ், நானும் ப்ளூ ட்ரெஸ், நீங்க விளையாடுற களமா அது? விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டேன். இதுதான் சார், இதைத்தான் பொறுப்பற்ற தனம்னு சொன்னேன் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீ தமிழ்நாட்டு மக்களை பத்தி? ஆனா இந்த இளைஞர்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. நிச்சயமா இந்த இளைஞர்கள் இன்னைக்கு 1 லட்சம் பேர் போறாங்கன்னா அடுத்த தேர்தலில் 1 லட்சம் பேர் போக மாட்டான் விஜய் அரசியலில் இருந்தால். அதுல ஒரு 50,000 பேருமா திரும்பி வந்துருவான். சரி.